எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஜய் சந்தியா பேசுகிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் யாமினி? இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் அறிவித்திருக்க தமிழ்நாட்டு பசுமை இயக்கம் பற்றி தான் பேச போகிறோம். தமிழ்நாட்டு பசுமை இயக்கமா? அப்படின்னா என்ன? தமிழ்நாட்டு அரசாங்கம் தமிழ்நாட்டில் க்ரீன் கம்பெனி அப்படின்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு கீழே 3 மிஷன் வச்சுருக்காங்க. அது என்னென்னா தமிழ்நாட்டு பசுமை இயக்கம், தமிழ்நாட்டு ஈரநில இயக்கம், தமிழ்நாட்டு காலநில இயக்கம். எதுக்காக இந்த இயக்கங்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க யாமினி? எல்லாமே ஒவ்வொரு தனிப்பட்ட காரணங்களுக்காக உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டு பசுமை இயக்கம் தமிழ்நாட்டோட வனப்பரப்பை இப்போது இருக்கிற 23% 33% உயர்த்துறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டு ஈரநில இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஈரநிலங்களை பாதுகாத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுப்பதற்காகவும் அதில் இருக்க அனைத்து உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் தமிழ்நாட்டு காலநிலை இயக்கம் காலநிலை மாற்றத்தால் ஏற்பட போகிற பாதிப்புகளிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு காலநிலை மாற்றத்தின் காரணமாக இருக்கிற கார்பன் உமிழியை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்க இயக்கம். ஆச்சரியமாக இருக்கே, இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சே. இந்த இயக்கங்கள்லாம் எப்படி வேலை செய்யுது? தமிழ்நாட்டு பசுமை இயக்கம் மிக சிறந்த முறையில் தங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க யாமினி, அதுக்காக தானே காத்துட்ருக்கேன். தமிழக அரசாங்கம் தமிழ்நாட்டு பசுமை இயக்கத்தை வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதை ஒரு மக்கள் இயக்கமாக முன்னெடுத்துட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டு பசுமை இயக்கம் அதுக்காக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா www.greentnmission.com. இதுக்குள்ளே போனால் இந்த இயக்கத்தை பற்றின அனைத்து தகவலும் ரொம்ப எளிமையாக கிடச்சிரும். ரொம்ப நல்லா இருக்கே. அதுக்குள்ளே போனால் வேறு என்னென்ன தகவல்கள்லாம் கிடைக்கும் யாமினி? இதில் இதுவரை எத்தனை இயக்கம் எத்தனை மரங்களை நட்டிருக்காங்க, அது எங்கெல்லாம் நட்டிருக்காங்க அப்படின்னு தெளிவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மக்களுக்கு மரங்கள் தேவைப்பட்டால் எங்கே கிடைக்கும், என்ன மரங்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவலும் கிடைக்கும். இது ஒரு மக்கள் இயக்கமாக முன்னெடுக்கிறதா சொன்னாங்கல்ல, மக்கள் இதில் எப்படி பங்கேற்கிறதுன்னு சொல்ல முடியுமா? மக்களாகிய நாம் நமக்கு வேணுங்கிற மரங்களை வனத்துறையிடமிருந்து எளிமையாக வாங்கிறதுக்கான வசதி இருக்குது. நாம் ஒரு மரம் நட்டால் கூட அதை புகைப்படம் எடுத்து ஜியோடேக் பண்ணி மேலே இருக்கிற வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்யணும். இப்படி செய்தால் அவர்களுக்கு சான்றிதழ் இணையத்திலே தரப்படும். மேலும் நகரத்தில் இருப்பவர்கள் அல்லது நேரடியாக மரம் நட இயலாதவர்கள் யாருடைய பிறந்த நாள் அல்லது சிறப்பு நாள் எதுவுமே இல்லை என்றாலும் மரம் நடுவதற்கு அன்பளிப்பு அளிக்கலாம். அந்த பணம் அருகில் உள்ள வனத்துறை நர்சரிகளுக்கு வழங்கப்படும். இவ்வாறு மக்கள் தங்கள் பங்களிப்பை நேரடியாக மரம் நடுவதன் மூலமாகவோ அல்லது நிதி தருவதன் மூலமாகவோ தரலாம். அருமை. மக்கள் மட்டும்தான் இதில் பங்கேற்க முடியுமா யாமினி? அப்படி இல்லை, பெரு நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் கூட இதில் பங்கேற்கலாம். நமக்கு நாமே திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே குறைந்தது 51% பங்களிப்பை தர முன் வருபவர்களுக்கு நிதியை அரசாங்கம் தரும். இதன் மூலமாக முழு நிதி சுமையை ஒருவர் மீது ஒருவர் சுமத்துவதை தவிர்க்கலாம். இது மட்டுமின்றி பஞ்சாயத்தில் மரகத பூஞ்சோலை என்ற திட்டத்தின் கீழ் பஞ்சாயத்தும் வனத்துறையும் மக்களும் இணைந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மரங்களை நடலாம். இந்த பூஞ்சோலையில் மக்கள் அமர்வதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் வசதிகள் செய்து கொடுக்கப்படும். இது ஒவ்வொரு மாவட்டத்தில் அந்தந்த மாவட்ட டிஎஃப்ஓ தலைமையில் கண்காணிக்கப்படும். பாமர மக்கள் இதை எளிமையாக அணுகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா யாமினி? அரசு இந்த திட்டத்திற்காகவே 1800599764 அப்படிங்கிற எண்ணை ஒதுக்கியிருக்காங்க. மக்கள் தங்களுக்கு வருகின்ற சந்தேகங்களை இந்த எண்ணுக்கு அழைத்து கேட்டு தெரிந்துக்கலாம். மேலும் அனைத்து மாவட்ட வன அலுவலகத்திலும் ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருப்பார். அவர் மக்களுக்கு இதை பற்றி இணையத்தில் உள்ள தகவல்களை பார்ப்பதற்கும் மக்கள் சொல்வதை பதிவேற்றம் செய்வதற்காகவும் பணி அமர்த்தப்பட்டுள்ளார். இவ்வாறு எளிய மக்கள் இதில் பங்கேற்கும் விதமாக அரசு இதை செயல்படுத்துகின்றது. பரவாயில்லையே, ரொம்ப நல்லா இந்த அரசு செயல்படுத்துகிறாங்களே. அது மட்டும் இல்லை, இது ரொம்பவும் வெளிப்படைத்தன்மை கொண்டது. இந்த திட்டத்தின் செயல்பாடுகளை மக்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். அரசாங்கம் நர்சரிகள் சரியாக செயல்படுதா அப்படின்னு தெரிஞ்சுக்க
குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த நர்சரியோட புகைப்படங்களை பதிவேற்கின்றன. இதை தமிழ்நாடு முழுக்க இருக்கும் எல்லா நர்சரியிலும் செய்கிறாங்க. நாம் இதை எளிமையாக இணையத்திலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கண்காணிப்பால் அவை ஒழுங்காக பராமரிக்கப்படுகிறது. மக்களுக்கும் நல்ல நம்பிக்கை ஏற்படுகிறது. தமிழ்நாடு நீர்நிலைகள் பாதுகாப்பு இயக்கமும் இந்த மாதிரி தானா யாமினி? ஆமாம், அதுவும் மக்கள் இயக்கம்தான். மாநிலத்தில் உள்ள நீர்நிலங்களை பாதுகாக்க இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் மக்கள் எப்படி பங்கேற்கலாம்? ஈரநில நண்பர்கள் அப்படின்னு ஒரு திட்டம் இந்த இயக்கத்துக்கு கீழே இருக்குது. இதன் கீழே பொதுமக்கள் ஒருவர் தங்கள் பகுதியில் இருக்கும் நீர்நிலை குறித்து தகவலை தந்து அதன் மூலம் அரசாங்கம் உதவியுடன் ஊர் மக்களை கொண்டு பாதுகாக்கலாம். அந்தந்த பகுதி மக்கள் இதை செய்வதன் மூலம் நீர்நிலைகள் சரியாக பாதுகாக்க முடியும். அந்தந்த மாவட்ட வன அலுவலர் மேற்பார்வையில் இது நடைபெறும். இதை சிறப்பாக செய்யும் பொதுமக்களுக்கு விருது வழங்கப்படும். இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே உபயோகமாக இருந்தது யாமினி. எனக்கு மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை கேட்குற எல்லாருக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை சும்மா கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது. நம்மளும் நம்மளால் முடிந்த அளவு மரம் நடணும். நகரத்தில் இருந்து இந்த திட்டத்திற்கு நிதி உதவி கொடுத்து உதவணும். கிராமத்தில் இருந்தால் ஊர் பஞ்சாயத்தோடு இணைந்து வனத்துறை உதவியுடன் மரகத பூஞ்சோலை அமைத்து நாம் கிராமத்தை பசுமை கிராமமாக மாற்றலாம். இது ஏதோ அரசாங்க திட்டம் அப்படின்னு நினைக்காம இது ஒரு மக்கள் இயக்கம் அப்படின்றத நினைவில் வைத்து மக்களாகிய நாம் நம்மளால் முடிந்த பங்குகளை இதற்கு செய்யணும். கண்டிப்பாக. காடு சிறந்தால்தான் நாடு சிறக்கும். எனவே காட்டையும் மரங்களையும் பாதுகாத்து அதிகரிப்பதன் மூலம் மனிதர்கள் மட்டுமின்றி அனைத்து உயிரினங்களும் பயன்பெறும். காலநிலை மாற்றத்திற்கு எதிராக சண்டையிட இது உதவியாக இருக்கும் நம்புகிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் முடிகிறது. மீண்டும் உங்களை இது போன்ற நல்ல தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே சந்தியா மற்றும் ஆர்ஜே யாமினி. இது உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல் வளாக சமுதாய வானொலி. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல் வளாக சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.